சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க 25 பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று 26வது பதிகமாக, அதாவது புருடோத்தம நம்பி அருளி செய்த கோயில் என்ற தில்லைக்கு உரித்தான அகத்துறையில் அந்தாதி தொடையில் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்த அற்புதமான பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். வாரணி நறுமலர் வண்டு கெண்டு பஞ்சமம் ஷண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்திவை நம்மை மயக்கும் மாலோ சீரணி மணி திகழ் மாடம் மோங்கு தில்லை அம்பலத்தெங்கள் செல்வன் வாரான் ஆரனை அருள் புரிந்தஞ்சல் என்பார் ஆவியின் பரம் எந்த நாதரவே. திருச்சிற்றம்பலம். இதில் அழகான, அதாவது அகத்துறை என்று தெரியும். அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி பாவனையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம். இங்கே தலைவன் பெருமான், தலைவி உயிர்கள். நாம பெருமானை பார்த்து எப்போது உன் திருவடியை நான் அடைவேன், இந்த உடல் தாங்கி, அதாவது இந்த உயிர் உடல் தாங்கி இருப்பதற்கு ஓரளவுக்கு வேதனை கொடுக்கலாம், ஆனால் இந்த வேதனை அதை தாண்டியதாக இருக்கின்றது என்று தனது இயலாமையை மிக அழகாக வெளிப்படுத்தும் ஒரு பாடலாக இந்த பாடலை பார்க்கின்றோம். அதாவது ஆரம்பிக்கும் போது பாருங்க, வண்டுகள் தேன் நிறைந்த மலர்களை நாடி செல்கின்றது. அதனுடைய ரீங்கார ஒலி இது வேதனையை கூட்டுவதாக, மலரினுடைய வாசனையும் சரி அந்த வண்டுகளுடைய ரீங்காரமும் சரி ஓரளவுக்கு வேதனையை ஏற்படுத்துவதாக இருக்கின்றதாம். அது மட்டும் அல்ல, ஷண்பக மாலை அந்த வாசனையும் ஓரளவுக்கு வேதனையை கூட்டுவதாக இருக்கின்றது. அதோடு மாலை நேரம் வேதனையை கூட்டுவதாக இருக்கின்றது. அதோடு இப்போது நான் பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த பஞ்சமம் பண்ணும் எனக்கு வேதனையை கொடுக்கின்றது என்று தனது இயலாமையை மிக அழகாக எடுத்து சொல்லி இங்கே தனது புலப்பமாக எடுத்து வைக்கின்றாள் தலைவி. அதாவது என்னுடைய உடல் மெலிந்து போகின்றது. ஏன் மெலிகின்றது என்றால், உன்னை பார்க்க முடியவில்லை, உன்னை அடைய முடியவில்லை என்ற ஏக்கம் அப்படின்னு பெருமானை பார்த்து தனது நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுகின்றாள். அதில் பாருங்க, அழகான தில்லை என்ற திருத்தலம் அது எப்படி இருக்கா, நிறைய மாட மாளிகைகள் சூழ்ந்ததாக இருக்கின்றது. அங்கே யார் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்லுவது போல செல்வன் இங்கேதான் ஆடிக்கொண்டிருக்கின்றான். நமக்கு வேற யாருமே செல்வம் கிடையாது, எதுவுமே செல்வம் கிடையாது. சிவபெருமானுடைய தூக்கிய திருவடி மட்டுமே தான் செல்வம். இதைத்தான் நமக்கு அருளாளர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த பாடலும் நமக்கு அதைத்தான். அங்கே இருக்கக்கூடிய எங்கள் செல்வன் என்கிட்ட வரமாட்டேங்கிறான்ப்பா, என்னை ஏற்று கொள்வதற்காக இன்னும் வரவில்லை. எனக்கு யார் என்னை பார்த்து கவலைப்படாத, பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு அருள் செய்வதற்கு என்று அவன் சொல்லுவானான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு பெருமான் சொல்லலையே. இந்த வேதனை என் உயிர் தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அதை விட அதிகமாக இருக்கின்றது என்று தனது வேதனையை மிக அழகாக எடுத்து சொல்லும் முதல் பாடல். என்ன குறிப்புன்னா, நாம் எல்லாருமே இருக்க வேண்டிய நிலைப்பாடு இதுதான். ஆனால் இருக்கின்றோமா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடல். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆவியின் பரம் எந்த நாதரவும் அருவினை ஏனை விட்டம்ம அம்ம பாவிவன் மனம் இது பையவே போய் பனிமாதி சடையரன் பாலதாலோ நீதியும் நெகிழ்ச்சியும் நிறைய அழிவும் நெஞ்சமும் தஞ்சமிலாமையாலே ஆவியின் வருத்தமிதாரறிவார் அம்பலத்தருள் நடம் ஆடுவானே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான 2வது பாடல். அதாவது
பெருமான் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றாராம். எங்கே அப்படின்னா தில்லை என்ற திருத்தலத்தில். இதில் அருள் நடம் என்றும் சொல்லலாம், அருநடம் என்றும் சொல்லலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா அற்புதமான பொருள். அதாவது அருமைப்பாடு வாய்ந்த நடனம். அது என்ன நடனம்? அருள் நடனம் தான் இல்லையா? ஆனந்த நடனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான கூத்து நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். அவரால் மட்டும்தான் என்னுடைய வேதனையை புரிய முடியும். வேதனையை மட்டும் கிடையாது, இந்த உயிர் எந்த பக்குவ நிலையில் இருக்கின்றது என்பதையும் அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் எந்த பக்குவ நிலையில் இருக்கிறேன்னு எனக்கு கூட தெரியாது. என் பக்கத்தில் இருக்கிறவங்கள விடுங்க, எனக்கு கூட தெரியாது. நான் பேசுகிறதையும் பழகிறதையும் வச்சு மற்றவங்கெல்லாம் ரொம்ப பக்குவம் வாய்ந்தவங்க, இல்லைன்னா பக்குவமே இல்லாதவங்க அப்படின்னு அவங்க எடை போடலாம். ஆனால் உண்மையான பக்குவ நிலை யாருக்கு தெரியும்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால மற்றவங்க புகழ்கிறாங்கன்னு சொல்லி நாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, மற்றவங்க இகழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் வருத்தப்பட வேண்டியதும் இல்லை. ஏன்னா இது நமக்கும் பெருமானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாடலில் பாருங்கள், பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த பெண், எனக்கு ஆதரவு என்று யாருமே இல்லை, என் மனம் கூட என்ன பண்ணுச்சு, லேசாக என்னை விட்டு நழுவி அழகான பிறைச்சந்திரனை தலையில் சூடி இருக்கக்கூடிய பெருமானிடம் தஞ்சம் புகுந்து விட்டது. என் கூடயே இருக்கிற என் மனம், ஆனால் என் சொல் கேட்காம என்கிட்ட சொல்லக்கூட இல்லாமல் நைஸாக அப்படியே பெருமான்கிட்ட போயிடுச்சுது அப்படின்னு இந்த பெண்ணுடைய ஏக்கத்தை மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். அது மட்டும் இல்லை, அந்த அழகான சந்திரனை சடாமகுடத்தில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் அந்த சந்திரனை வைத்துத்தானே என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, அந்த சந்திரனை பார்த்தே என் மனம் போகுதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டு, இதனால என் உடல் மெலிந்து போகின்றது. காரணம் என்னன்னா, காதல் ஏக்கத்தினால் சாப்பாடு சரியா இல்லை, தண்ணி குடிக்கிறதில்லை, தூக்கம் சரியா இல்லை, கவலை காரணமாக உடல் மெலிகின்றது. அந்த மெலிவின் காரணமாக என்னுடைய ஆடை என் இடுப்பில் கூட நிற்க முடியாமல் நழுவி போகுது. அப்படி இருக்கின்ற இந்த வேதனையை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது சிவபெருமானை தவிர என்பதை மிக அழகாக இந்த 2வது பாடலில் சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். 3வது பாடல் திருச்சிற்றம்பலம். அம்பல தரு நடமாடவேயும் யாது கொல் விளைவதென்றஞ்சி நெஞ்சம் உம்பர்கள் வன்பழியாளர் முன்னே ஊட்டின நஞ்சை என்றேயும் உயேன் வன்பல படையுடை பூதம் சூழ வானவர் கணங்களை மாற்றியாங்கே என் பேரும் பயலைமை தீரும் வண்ணம் எழுந்தருளாய் எங்கள் வீதியோடே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் மிக அழகான ஒரு ஆதங்க பாடலாக, அதாவது இந்த பாடலில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் அம்பலத்தில் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் எங்கள் சிவபெருமான். ஆனால் அவரை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா தேவர்கள் இருக்கிறாங்க. தேவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப கொடியவர்களாக இருக்கிறாங்கப்பா. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் விஷத்தை பெருமானை சாப்பிட சொன்னவங்க தானே, தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக விஷத்தை சாப்பிட சொன்னவங்க தானே. அவங்க எப்படி நல்லவங்களாக இருப்பாங்க? அவங்க தான் பெருமானை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு கொடுத்த விஷமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கும் சரி, ஏதாவது அவர்களால் தீங்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொடியவர்கள்னு தெரிஞ்சாச்சு, கொடியவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பயத்தை தனது வெளிப்பாடாக இந்த பாடலில் சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அன்னைக்கு சாப்பிட்ட விஷத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை பெருமானுக்கு வருமோ என்று என் மனம் கலங்கி நிற்கின்றது. சாமி, நீ என்ன பண்ணணும், எனக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தேவர்கள்லாம் வேண்டாம், அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு உன் கூட பூதப்படை அப்படின்னு சொன்ன அந்த பூதகணங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த பூதகணங்களை கூட்டிட்டு எங்கள் வீதி உலாவாக நீ வர வேண்டும். உன்னை நான் அப்படி பார்க்க வேண்டும். எதற்காக என்றால் என் பசலை நோய் தீருவதற்காக என்று மிக அழகாக, அதாவது காதலன் காதலி பாவனையாக இருந்தாலும் காதலன் மேல் கொண்ட அக்கறை கொண்ட ஒரு பாடலாக,
அதாவது காதலனுக்கு எந்தவித தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாதே என்று ஒரு ஆதங்கப்படுகின்ற அந்த இயலாமையை வெளிப்படுத்தும் அற்புதமான ஒரு பாடலாக இந்த 3வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னா, தேவர்கள்லாம் போற்றி வணங்குறாங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிற பாடல்கள் இருக்க, அந்த தேவர்கள் பக்கத்தில் நீ இருக்கிறது தான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நயம் ரொம்ப அழகாக இருக்கின்றது இந்த 3வது பாடலில். 4வது பாடல் திருச்சிற்றம்பலம். எழுந்தருளாயங்கள் வீதியோடே ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்தது ஆகிய கூத்தனேனின் குழையணி காதினில் மாத்திரையும் செழுந்தட மலர்புரை கண்கள் மூன்றும் செங்கனிவாயும் என் சிந்தை வௌவ அழுந்ததின் ஆருயிர்க்கென் செய்கேனோ ஆறும்பூனல் அலமரும் சடையினா நீ. திருச்சிற்றம்பலம். அழகாக பெருமானை, அதாவது பெருமானை பார்த்த மாத்திரத்தில் வந்த அந்த அன்பு, அதன் பிறகு ஒவ்வொரு தடவையும் அவரை பார்க்கும்போது அந்த அழகு நம்மை கவர்கின்ற அந்த விதத்தினை எடுத்து சொல்லும் அற்புதமான பாடல். இதில் பாருங்க, பெருமானே நீ தில்லை என்ற திருத்தலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய காதுகளில் அழகான, அதாவது குழை என்று சொல்லப்படுவதும் மாத்திரை என்று சொல்லப்படுவதையும் அணிந்திருக்கின்றாய். அதை தோடு மாதிரி இருக்கு இல்லையா, அதை மாத்திரை, குழைகள், அது ரெண்டுமே பெருமான் அணிந்திருக்கின்றார். ஏன்னா உமை ஒரு பாகர் இல்லையா. அது மட்டும் இல்லை, மலர் போன்ற, தாமரை மலர் போன்ற 3 கண்களை உடையவனாக இருக்கின்றாய். அந்த 3 கண்களும், உன்னுடைய அழகான காதுகளும், உன்னுடைய சிவந்த உதடுகளும், உன்னுடைய சடை கோலமும், அதுவும் எப்படிப்பட்ட சடை கோலம் அப்படின்னா நீர் ததும்பி நிற்கக்கூடிய சடை கோலம். இது எல்லாமே என்னை மெலி வைக்கின்றது, என்னை ஆட்கொண்டு என்னை அப்படியே உன்கிட்ட சரணாகதி அடைய வைத்து விட்டது, என் சிந்தையை வவ்விக்கொண்டது என்று மிக அழகாக சொல்லிட்டு, சாமி எங்களுக்கு அருள் செய்வதற்காக நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஞான கொழுந்தாக உள்ளே ஆடிக்கொண்டிருப்பவன், தில்லையில் ஆடிக்கொண்டிருப்பவன், எங்கள் வீதிக்கும் நீ வர வேண்டும். அதாவது கோயிலுக்குள்ளே போக முடியாத சில உயிர்களுக்கும் உய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த கருணை காரணமாக பெருமானுக்கு வீதி உலா என்று அந்த காலத்தில் வைத்தார்கள். பெருமான் எதற்காக வெளியில் வருகின்றார் அப்படின்னா, சில பறவைகளோ அல்லது கோயிலுக்குள்ளே போக முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் அருள் செய்யணும் இல்லையா. அதற்காக பெருமானுடைய கருணை பாருங்க, உள்ளே இருக்கிறவர் நமக்காக வெளியில் வர்றாரு. அது எப்படி ஞான கொழுந்தாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்பது எல்லாமே தில்லையில் நடந்து கொண்டிருப்பது. அப்படிப்பட்ட ஞான கொழுந்தாக ஞான நடனத்தை ஆடிக்கொண்டிருப்பவன் தான் எங்கள் வீதியோடு வர வேண்டும். நீ வந்தால்தான் உன் அழகில் நாங்கள் மற்றவர்கள், நான் ஏற்கனவே மயங்கிவிட்டேன், மற்றவர்களும் மயங்க வேண்டும் இல்லையா அப்படிங்கிற ஒரு அழகான குறிப்பை 4வது பாடலில் பார்க்க முடிகின்றது. 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். அரும்பு நல்லாலமரும் சடையினானே அமரர்கள் அடி பணிந்தாரற்ற அந்நாள் பெரும்பூரம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சம் கருந்தடம் மலர்பூரை கண்ட வண்டார் காரிகையார் முன்பென் பெண்மை தோற்றின் திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பால திங்கள் தேவ தேவி. திருச்சிற்றம்பலம். பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு மகள், ஒரு பெண்ணோடைய குறிப்பாக, அதாவது அவளுடைய மொழியாக இந்த பதிகம் வருவதை நாம் பார்க்கின்றோம் அகத்துறையில். அதே நேரத்தில் அந்தாதியில் இருப்பதும் நமக்கு தெரியும். இதில் பாருங்க, பெருமானோடைய சடாமகுடத்தில் ஆகாய கங்கை என்று சொல்லப்படுபவளை பூமிக்கு வரவழைத்த பாகீரதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். அதை தாங்கி நிற்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய சடாமகுடத்தில் அந்த நதி என்ன பண்ணுதா, அப்படியே அலமந்து, அதாவது அலமரும் என்று சொன்னால் அப்படியே அசைந்து ஆடிக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நதியை சடாமகுடத்தில் தாங்கி இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, தேவர்களெல்லாம் காத்து அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் போற்றி துதித்து வணங்கி கெஞ்சி நிற்க
பெருமான் என்ன செய்தார்? 3 புறங்களை அழித்து அவர்களை காத்தார். இந்த முப்புறங்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை மற்றும் இரும்பு கோட்டை என்று சொல்லப்படுகின்ற முப்புராதிகள். இந்த 3 புறங்களை சேர்ந்த அந்த அசுரர்கள் 3 புறங்களையும் ஒரே வில்லினால ஒரே நொடி பொழுது அழிக்க வேண்டும் அப்படிங்கிற வரம் பெற்ற காரணத்தினால அவர்கள் அந்த பறக்கும் கோட்டையில் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே வந்தாங்க. அதனால பெருமான் ஒரே நொடி பொழுதுல சிரித்த மாத்திரத்தில் அதை அழித்தார். அந்த குறிப்பை இங்க சொல்லிட்டு அவருடைய வீர தீர செயல்களை நாம் வார்த்தையில் சொல்ல முடியுமா? வார்த்தையில் அடக்க முடியுமா? எதுலேயுமே அடங்காத சிவபெருமான் வார்த்தையிலையா நம்ம அடக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமானுக்காக என் மனம் ஏங்கி நிற்கின்றது. மற்ற பெண்கள் எல்லாருமே அங்கே நிற்கின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் நான் என்னுடைய, அதாவது பெண்ணுக்கே உரித்தான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதை எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றேன். காரணம் இல்லைன்னா பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசை. இந்த இடத்துல அந்த பெண் என்பதை சிவனடியாராகவும் அடியார் கூட்டமாகவும், அந்த பெண்களை எல்லாம் அடியார் கூட்டமாகவும் நினைச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தா ஒரு சில அடியார்கள் தன் நிலை மறந்து பெருமான் வீதி உலா வர்ற நேரத்தில் முக்காவாசி பார்த்திங்கன்னா தில்லையில் அம்பலக்கூத்தனுடைய நடனத்தை பார்ப்பதற்காக வருகின்ற அடியார்கள் சிலர் தன்னை மறந்த நிலை, உலகம் என்ன நினைக்கும், யார் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீயும் நானுமா ஏக போகமாயின்னு உலகமே அப்படியே மறந்து போய் பெருமான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தன்னிலை மறந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த குறிப்பை தான் இந்த இடத்துல நாம் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு குறிப்பாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெருமான் என் மனத்தை பறி கொடுத்த பெருமான் யார் அப்படின்னா, தில்லை அம்பலத்தில் கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய தேவதேவன் என்ற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். 6வது பாடல் திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலத்தெங்கள் தேவதேவை தேறிய அந்தணர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கொள் சோதி என்னுயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடிடறி பாதம் என் மலரடி நோவ நீ போய் அல்லினில் ஆறு நடமாடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கரிது தானே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண். அந்த பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, இருட்டு நேரத்தில் பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். எங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுடுகாட்டில் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். சுடுகாட்டில் ஆடுறாருன்னா கையில் என்னங்க இருக்கும், வேற என்ன இருக்கும், கையில் மண்டையோடு தான் வச்சுருப்பாரு. அதே மாதிரி பெருமான் மண்டையோடு வச்சு ஆடிட்டுருக்கிறாரு. காலை வீசி வீசி ஆடுறாரு, இருட்டில் வேற ஆடுறாரு. அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு இந்த பெண் உருகி நின்று ஒரு புலம்புவது போல இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் ஆசிரியர். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, பெருமான் ஏன் இருட்டில் நள்ளிருளில் நட்டம் ஏன் ஆடுகின்றார் அப்படின்னா அது ஐந்தொழில். அப்போ பெருமானே, நீ ஐந்தொழிலுக்காக நீ ஆடாத, அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம், எனக்கு முக்தி கொடுத்து உன்னுடைய திருவடியிலே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நயம் பொருந்தியதாக இதில் பார்க்க முடிகின்றது. அது மாதிரி பாருங்கள், முதல் வரியிலேயே தில்லை என்ற திருத்தலத்தில் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா, பெருமானை போற்றி துதிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய 3000 அந்தணர்கள், அவர்களுடைய சிந்தையில தான் பெருமான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாராம். அப்படிப்பட்ட சிவபெருமான். ஏன்னா தன்னையே அந்த 3000 அந்தணர்களுக்குள்ளார ஒருவன் என்று பெருமான் சொன்னதாக வரலாறுகள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்படி இருக்க பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார். அற்புதமான சோதியாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, சோதி வடிவமாக இருந்தாலும் பெருமான் என்ன செய்கின்றார் அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு காவலாக என் தந்தையாக நின்று ஆடுகின்றார் அப்படின்ற ஒரு குறிப்பு. தந்தையாக பெருமானை பார்த்தாலும்
கடைசியில் வர 2 அடிகள் பார்த்திங்கன்னா தன்னை அங்கே தாயாக வைத்து, ஐயோ என் பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டு ஆடுறானே, நான் ராத்திரியில் வேற இருட்டு நேரத்தில் வேற ஆடுறானே, ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு ஒரு தாய் உள்ளம் இருக்கும் இல்லையா, அந்த குறிப்பையும் நாம் இந்த பாடலில் பார்க்க முடிகின்றது. முரண் எப்படின்னு சொல்லியாச்சுனாலே பெருமான் தான், அடியார்களும் முரண் நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் போல இருக்கின்றது நமக்கு இந்த 6வது பாடல் காட்டக்கூடிய அற்புதமான உண்மையாக இருக்கின்றது. 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆருயிர் காவல் இங்கருமையாலே அந்தணர் மாதலை நின்னடி பாணிய கூனுனை வேற்படை கூற்றம் சாய கூரை காழல் பாணி கோளமலைந்ததென்றால் ஆரினி அமரர்கள் குறைவேலாதார் அவர் படுதுயர் களைய நின்ற சீருயிரே எங்கள் தில்லை வாணா சேயிழையார்க்கினி வாழ்வரீதே. திருச்சிற்றம்பலம். மிக அழகான ஒரு பாடல். அதாவது இந்த உயிருக்கு இனிமேல் காவல் பெருமானை தவிர வேற யார் அப்படிங்கிற, ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழலில் நம்மளுக்கு ஒவ்வொருவர் காவல் என்று நினைத்திருந்திருப்போம். ஒரு பெண்ணாக பிறந்திருந்தா நம்ம பிறக்கும்போது நம்ம அப்பா தான் நமக்கு காவல். அதற்கு பிறகு நம்மளுடைய கணவன் அல்லது மகன் அல்லது கூட பிறந்தவங்க இப்படின்னு யாராவது ஒருத்தர் நமக்கு காவல்னு நினைப்போம். ஆண்களாக இருந்தாலும் அப்படிதான், அவர்களும் தனியாக இயங்குவது கிடையாது. அவர்கள் பிறந்த மாத்திரத்தில் அவங்க அம்மா, அதற்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அப்பா, அதற்கு பிறகு தோழர்கள், அதற்கப்புறம் அவருடைய முதலாளிங்க தான் காப்பாற்றுறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் ஒவ்வொருத்தர் காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் உண்மையிலேயே நம்ம யோசித்து பார்த்தோம்னா இவங்கெல்லாமா நம்மளை காப்பாற்றுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பெருமான் இவர்களை கருவியாக கொண்டு நம்மளை காப்பாற்றிட்டு வர்றாரு. எத்தனை இடங்களில் பார்க்குறோம், அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போகிறத பார்க்குறோம், கணவன் மனைவி விட்டுட்டு போகிறத பார்க்குறோம், முதலாளி எவ்வளவு இதாக இருக்கிற ஒரு முதலாளிகளெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அப்போ இவர்கள்தான் நம்மளை காப்பாற்றுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது, பெருமான் தான் காப்பாற்றுறார். நமக்கு ஒரு அனுபவம் கொடுக்குறாருன்னா அது பெருமான் கொடுக்குறாரு. இந்த தெளிவு ஒரு உயிருக்கு வர வேண்டும். அப்போது தான் நாம் சைவத்தில் இத்தனை சித்தாந்தம் படிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உண்டு. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நாம் நினச்சி அழுதுட்டோம் அப்படின்னா நாம் அந்த இடத்துல தோத்துட்டோம். ஆனால் பெருமான் நடத்துகிறாரு, அவர் சரியாக செய்வார். இன்றைக்கி எனக்கு இந்த வினையை கூட்டி வைக்கிறாரு, இது சரியாக போகிறதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு மனம் தளராமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அருளாளர்கள் அப்படித்தான் இருந்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அந்த குறிப்பை தான் நமக்கு இந்த பாடலை பாருங்கள். ஆருயிர் காவல் இங்கு அருமையாலே சேயிழையார்க்கு இனி வாழ்வரிதே. பெருமானை தவிர நமக்கு வேற யாருமே பற்றுக்கோடு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு எடுத்து சொல்லும் அழகான ஒரு பாடல். இதில் பாருங்க, இந்த உலகத்தில் நம்மளை யார்கிட்ட இருந்துமே காப்பாற்றிடலாம், ஆனால் ஒருத்தன்ட்ட இருந்து மட்டும் காப்பாற்ற முடியாது. அது யார் அப்படின்னா மரணதேவன். கூற்றுவன்ட்டிருந்து நம்மளை காப்பாற்ற முடியுமான்னா யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சிவபெருமான் நினைச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அந்த குறிப்பை தான் நமக்கு இந்த பாடலில் வைக்கிறாரு பாருங்க. உயிரை காத்து அருள் செய்யக்கூடிய வல்லவன் யார் அப்படின்னா யமன்கிட்ட இருந்தே காக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான்ப்பா. அதனால் நீங்கள் அங்கே இங்கேன்னு அலைய வேண்டாம். இனிமேல் யாருமே நமக்கு தேவையும் இல்லை, பெருமானை பற்றுக்கோடாக பிடித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குறிப்பு தான் இன்றைய 7வது பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு பெருமான் இருக்கிறார், என்னை வழி நடத்துவதற்கு அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருமாந்திருப்பன் கொலோன்னு நடக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் தான் இந்த 7வது பாடல். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். சேயிழையார்க்கினி வாழ்வரீது திருச்சிற்றம்பல தங்கள் செல்வனேனி தாயினும் மிக நல்ல என்றடைந்தேன் தனிமையை நினைகிலை சங்கராவுன் பாயிரும் புலியாதளின்னூடையும் பைய மேலெடுத்த பொற்பாதமும் கண்டு இவள் இழந்தது சங்கம் ஆவா எங்களை ஆளுடையீச நேயோ. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பாருங்க, அதாவது இந்த பாடலை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளில் நிறைய பேருக்கு முதல் நிலை தீக்கை கிடச்சிருக்கோம்.
நமசிவாயங்கிற தீக்கையை வந்து குருநாதர் கொடுத்துருப்பாரு. இதை சொல்லிக்கிட்டே வரணும், 2 வருஷம் சொல்லிக்கிட்டு வந்தால் தான் அடுத்த நிலை தீக்கைன்னு சொல்லிடுவாங்க. நாமளும் வந்து காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து சரியாக சொல்லிக்கிட்டு இருப்போம், அடுத்த நிலை தீக்கை எப்போ கிடைக்கும், அடுத்த நிலை தீக்கை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முதல் தீக்கை கிடைத்து 2ஆம் தீக்கைக்கு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரின் நிலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த பாடலில் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இந்த பெண் பெருமானோடைய அந்த தூக்கிய திருவடியை பார்த்துட்டாலாம். பார்த்ததுக்கப்புறம் உடல் இழைக்க ஆரம்பித்து விட்டாள். பெருமான் மேல் கொண்ட காதல் காரணமாக உடல் இழைத்த காரணத்தினால கையில் இருக்கக்கூடிய வளையல்கள், சங்கு வளையல்கள் நழுவி விழுகின்றது. அந்த ஏக்கம் பெருமானை எப்போது பெருமான் தூக்கிய திருவடியை காமிச்சிட்டாரு, காமிச்சா போதுமா, அடுத்தது அவருடைய திருவடிக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, எடுத்துகிட்டு போகல. அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த காலத்தை மிக அழகாக எடுத்து சொல்கிற ஒரு பாடல். அதாவது சிவபெருமான் யார் அப்படின்னா தாயை விட மிக நல்லவன், தாயை விட நல்லவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ எவ்வளவு கருணையோடு இருக்கணும். ஆனால் பெருமான் வந்து கண்டுக்காமல் இருக்கிறாரே, இவ்வளவு தூரம் என் பெண் வந்து உனக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றாள், நீ கவலைப்படாமல் இருக்கியே சாமி, உன்னுடைய தூக்கிய திருவடியை பார்த்த மாத்திரத்தில் அனைத்தையும் விட்டுட்டு சரணாகதி என்று இருக்கின்றாளே, அவளுக்கு உன்னை விட்டால் இனிமேல் வேற யார் இருக்கிறாங்க. அதில் பாருங்க, தரு கரன் என்ற ஒரு அழகான சொற்றொடர் வைக்க. ஏன்னா இன்பங்களை தர வல்லவன் சிவபெருமான். இந்த சங்கரா என்ற சொல்லுக்கு இன்பங்களை தரக்கூடியவன் என்று பொருள். இன்பங்களை தரக்கூடியவன், ஏன் என் பெண்ணுக்கு இன்னும் அந்த இன்பத்தை கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட மிக அழகான ஒரு பாடலாக இந்த 8வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதில் என்னென்னா, நாம் இந்த இடத்துல நம்மளை பொருத்தி பார்க்கும்போது ஒரு நிலை தீக்கை கிடைத்து அடுத்த நிலை தீக்கை கிடைக்கிறது வரைக்கும் உள்ள அந்த அங்கலாய்ப்பு இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து சொல்லும் ஒரு அற்புதமான பாடல். 9வது பாடல், திருச்சிற்றம்பலம். எங்களை ஆளுட ஈசனேயோ இளமுலை முகம் நெக முயங்கி நின் பொன் பங்கயம் புரை முக நோக்கி நோக்கி பனிமதி நிலவதன் மேல் பாடர செங்கயல் புரை கண்ணிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலமுடனே புகுந்து அங்குன பணி பல செய்து நாளும் அருள் பேரின் அகலிடத்திருக்கலாமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் வந்து ஒரு பெண்ணுடைய ஏக்கத்தை, அதாவது தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவர்தான் எங்களுக்கு எல்லாமே, பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவர் அவர்தான் சாமி. அதாவது இதை எப்படி நாம் பார்க்கணும் அப்படின்னா, மேலோட்டமாக பார்க்கும்போது அக இலக்கணத்தில் வந்திருந்தாலும் சிவபூசை செய்வதற்கு ஏங்கக்கூடிய ஒரு உயிரின் நிலையாக நாம் இதை பார்க்கணும். அது எப்படி பார்க்குறதுன்றதை இந்த பொருளை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். அதாவது இந்த பெண் வந்து என்ன சொல்கிறேன்னா, சாமி உங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு பற்றுக்கோடு கிடையாது, நாங்கள் என்ன செய்யணும்னா உங்களை அப்படியே வாரி அணைச்சிக்கணும், அணைச்சிட்டு உங்களுடைய முகத்தை, அதாவது அணைக்கும் போது பார்த்தா அவ்வளோ நெருக்கமாக இருப்போம் இல்லையா, அப்போ பெருமானுடைய சடாமகுடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவின் வெளிச்சம் எங்கள் மேல் படர வேண்டும், அந்த அளவுக்கு நெருக்கம் வேண்டும், பெருமானோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, பெருமானே இதற்கு பிறகு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இவ்வளவு ஒரு நெருக்கத்தை எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் உனக்கே பணி செய்து கிடக்க வேண்டும், அதற்கான ஒரு வாழ்வை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடு அப்படின்னுட்டு. அதாவது சிவபூசை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு என்று ஒரு உடையவர் கொடுக்கப்படும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்குன்னு ஒரு உடையவர் கொடுப்பாங்க. அந்த உடையவரை நாம் பெட்டியிலேருந்து எடுக்கும்போது, இவ்வளவு நேரம் உன்னை பெட்டியில் வச்சுட்டனே சாமி, அந்த ஏக்கம் தெரியணும். அந்த பெட்டியிலேருந்து அவரை எடுக்கும்போது உள்ள அந்த ஏக்கம் இருக்குல்ல, வாரி அணைச்சிக்கணும். அதைத்தான் இந்த பாடலில், ஏன்னா எத்தனை அடியார்கள் அதை செய்கிறத நாம் பார்க்குறோம். சாமி இவ்வளவு நேரம் உன்னை பெட்டகத்தில் வச்சு பூட்டிட்டனே அப்படின்னு அந்த ஒரு ஏக்கத்தோடு எடுத்து வாரி அணைச்சு, அதற்கப்புறம் அந்த பூசை செய்யும்போது வரக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த 9வது பாடலில் வச்சு, அதாவது சிவபூசை பண்ணிகிட்டே இருந்தால் போதும் சாமி, இதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும் அப்படின்னு யாராவது கேட்டால் ஒன்றுமே வேணாம், உன்னை பூசை பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டா போதும் அப்படின்னு ஒரு உயிர் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லும் 9வது பாடல். அதாவது உன்னுடைய அருள் கிடைத்தால் போதும், வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், இப்படியே நாங்கள் இருந்துடுறோம்,
முக்தியும் வேண்டாம், நாங்கள் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இப்படியே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் 9வது பாடல். 10வது பாடல் திருச்சிற்றம்பலம். அருள் பெரின்னகலிடத்திருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் அயனும் மாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னம் எங்கள் கூத்தை மாருள்படும் மழலை மென்மொழியுமையாள் கணவனை வல்வினையாட்டியேன் நான் அருள் பெற அலமரும் நெஞ்சம் மாவா ஆசையை அளவரு தாரிங்கு ஆரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது நல்வினை பயன் காரணமாக பிரம்மன், இந்திரன், திருமால் போன்ற பதவிகளையெல்லாம் அடைந்தவர்கள் பெருமானுடைய திருவடியை துதித்து போற்றி நிற்கின்றார்கள். அவர்கள் அதற்கு ஆசைப்படலாம், அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்குது, அவர்களுக்கு அதற்கான வழிமுறையும் பெருமான் கொடுத்துருக்கார். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பதவி கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா? அதனால் இப்போ பெருமான் இந்திரன் ஒரு பதவியும் பிரம்மன் ஒரு பதவியும் கொடுத்துருக்கிறாருனாலே அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு தான் பொருள். அவர்களை நாம் மட்டம் தட்டுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. அதை மட்டும் நம்ம முதல்ல நினைவில் வச்சுக்கணும். அவர்களுக்கு அந்த தகுதிப்பாட்டை பெருமான் கொடுத்திருக்கின்றார். அவர்களை நாம் மட்டம் தட்டினோம் அப்படின்னா பெருமானோடைய எம்ப்ளாயீஸை நாம் டீக்ரேட் பண்ண குற்றத்துக்கு ஆளாயிடும். இன்றைக்கோட காலகட்டத்தில் தானே சொல்கிறோம். என்னோடய எம்ப்ளாயீஸ் இப்போ ஒரு அலுவலகத்துக்குள்ளே போனாக்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் முக்கியம், ஆனால் அதே நேரத்தில் எங்ககிட்ட பணி செய்கிறவங்களும் ரொம்ப முக்கியம், பணி செய்பவர்களை குறைவாக பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்களா இல்லையா? அதே தான் இன்றைக்கி நாம் பிரம்மனையும் திருமாலையும் இந்திரனையும் மட்டம் தட்டி பேசணும் அப்படின்னா நாம் இந்த குற்றத்தை தான் செய்து கொண்டு வருகின்றோம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருமானை அடைவதற்கு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. சரி, இதில் அடுத்ததான் ரொம்ப அழகு. இதில் பாருங்கள், உமை அம்மையோடு கூட இருக்கக்கூடிய பெருமான், திருவருளோடு இருக்கக்கூடிய பெருமான் இல்லையா, அருளோடு இருக்கக்கூடிய பெருமான் இல்லையா, கருணையோடு இருக்கக்கூட பெருமான் இல்லையா, அப்படிப்பட்டவர் என்ன செய்கின்றார், அவரை பார்த்து நானும் ஆசைப்படுகின்றேன். எப்படிப்பட்டவன் நான் அப்படின்னா வல்வினையன். இது ஆசிரியருக்கு பொருந்துமோ இல்லையோ, என்னை போன்றவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இது என்னுடைய பாயிண்ட்லேருந்தே நம்ம பேசலாம். வல்வினையேன், ஆனால் நானும் ஆசைப்படுறேன். இந்திரன் பிரம்மன் போன்றவர்கள் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். ஆசையை அளவறுத்தார் இங்கு யாரு? இவ்வளவுதான் ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்களா, ஒரு கேஜிங் ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்களா? இல்லையே. பேராசை அப்படின்னு நமக்கு சொல்லியாச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படும் தானே நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு வர்றோம். அனைத்திற்கும் ஆசைப்படு. அந்த மாதிரி எங்களுக்கும் ஆசை வருகின்றது. என்ன அப்படின்னா, அவர்களெல்லாம் பெருமானுக்கு ஆசைப்படுறாங்க, நாங்களும் கொஞ்சம் ஆசைப்படுவோமே அப்படின்னுட்டு எங்களுக்கும் ஆசை வருகின்றது அப்படின்னு மிக அழகாக. இதில் என்ன குறிப்புன்னா, தப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய வினை போவதற்கு பெருமானை பற்ற வேண்டும், அவன் மேல் ஆசைப்படுவதற்கும் அவன் மனசு வச்சிருந்தாதான் நடக்கும். என்னோட தகுதி சார்ந்து நமக்கு பெருமான் மேலே நான் சிவனடியார் ஆகிறேன் அப்படின்றதுக்கு ஏதாவது படிப்பு இருக்கா, ஏதாவது உழைக்க வேண்டியது இருக்கா, ஏதாவது இன்றைக்கி நாம் செய்கிறோம் இல்லையா, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறது, 12 மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிறது, பரீட்சை எழுதுறது, இல்லைனா ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது, இல்லைனா நீச்சல், சைக்கிளிங் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது, இப்படி ஏதாவது செய்தால்தான் ஒரு தகுதிப்பாடு கிடைச்சி தான் ஒரு வேலைக்கு நாம் இன்றைக்கி சேர்றோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆனால் சிவன் அடியார் ஆகிறதுக்கு என்ன தகுதின்னு யோசிச்சு பாருங்கள். அன்பு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த அன்பு நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத பெருமான் தான் முடிவு பண்ணணும். நாம் சொல்ல முடியாது. இது சிவனடியாரா இல்லையா அப்படிங்கிறத பெருமான் தான் முடிவு பண்ணுவார். நம்மளுடைய பக்குவ நிலை அவருக்குத்தான் தெரியும். அவர் நம்மை தேர்ந்தெடுத்தால் நம்மளால் அவருடைய திருவடிக்கு ஆசைப்பட முடியும். அப்போ அவருக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நம்ம தகுதி கிடையாது, நமக்கு அவர் கொடுத்த கருணை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் 10வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய மிக அருமையான செய்தி. 26வது திருப்பதிகத்தில் இருந்து திருக்கடை காப்பு என்று சொல்லப்படுகின்ற பலஸ்ருதி 11வது திருப்பாடல். பாடலை பார்க்கலாம்.
ஆசையை அளவரு தாரிங்கு ஆரே அம்பல தரு நடம் ஆடுவானை வாசனன் மலரணி குழல் மாடவார் வைகாலம் காலந்தெழு மாலை பூசல் மாசிலா மறை பல ஓது நாவன் வன்புருடோ தமன் கண்டோரைத்த வாசக மலர்கள் கொண்டேத்த வல்லார் மாலை மகள் கணவனை அனைவர் தாமே. திருச்சிற்றம்பலம். அதாவது 11வது பாடல் திருக்கடைக்காப்பு. திருக்கடைக்காப்பு அப்படின்னா யார் பாடியது, யார் மேல் பாடப்பட்டது, இந்த பதிகத்தை பாடினால் என்ன பலன் கிடைக்கும், இதுதான் ஒரு அமைப்பாக நமக்கு இருக்கும். இதை நமக்கு இந்த அமைப்பை காமித்து கொடுத்தது நமக்கு காரைக்கால் அம்மையார். இதை மிகவும் பிரபலப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காழிப்பிள்ளையார் தான். அந்த அமைப்பில் தான் இன்றைய பாடல். அதாவது இதை யார் பாடியது அப்படின்னா புருடோத்தமன் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய பெயரை சொல்கின்றார். அவர் யார் மேல் பாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லை சிற்றம்பலவன் மேல் பாடக்கூடிய ஒரு பாடல். அதுவும் அமைப்பு எப்படி பாடி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு அகத்துறையில் பெருமானோடைய மாலையை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு பெண்ணின் மொழியாக வந்த இந்த மாலை, பாமாலை, அதை தான் வாசக மலர்கள் என்று சொல்கின்றார். அதாவது வாசகம் என்று சொன்னால் சொல், பாமாலை. அப்படிப்பட்ட வாசகங்களால் செய்யப்பட்ட மாலை என்று சொல்லி வாச நல் மலர்கள் சூடிய பெண்கள் பெருமானுடைய மலர்களை வேண்டி வாசக மலராக சொல்லக்கூடிய இந்த பாடல் எத்தனை அழகான நயம் வைக்கின்றார் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பதிகம் தான் இந்த பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாடுவதனால ஒரு உயிருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மலைமகள் கணவனை அடைவர் தாமே. பெருமானுடைய திருவடியில் அந்த இன்பத்தில் சுகித்து நிற்பார்கள் அப்படிங்கிற குறிப்பு தான் நமக்கு 11வது பாடல் மிக அழகாக. அதாவது இதில் சொல்லக்கூடிய சொல் என்னன்னா தமிழ் மாலை. தமிழ் என்பதே ஒரு அழகான மலர். அதை வைத்து மாலை கட்டி அந்த மாலையை பெருமானுக்கு இட வேண்டிய ஒரு சூழல். இதில் என்னென்னா இன்னொரு சிறப்பு, பூமாலை அப்படின்னு சொன்னால் வாடி போயிடும் இல்லையா, ஒரு நாள் வச்சதை அடுத்த நாள் வைக்க முடியாது, நிர்மால்யம். பொன் மாலைன்னு சொன்னால் வாசனை கிடையாது, ஆனால் இன்றைக்கி வச்ச மாலையை நாளைக்கு போடலாம். ஆனால் பாமாலைன்னு சொல்லிட்டிங்கன்னா நேற்றுக்கு பாடினோம், இன்றைக்கி பாடினோம், நாளைக்கும் அதையே தான் பாட போகிறோம், நிர்மால்யம். அந்த கான்செப்டே கிடையாதுங்க. திருப்பி நாம் பயன்படுத்திக்கலாம். வாசனை இருக்கான்னா இருக்குது, ரசித்து கேட்குறோம் இல்லையா, பதிகம் பாடும்போது ரசிக்கிறோம் இல்லையா, பாடுபவர்களும் ரசிக்கிறாங்க, கேட்குறவங்களும் ரசிக்கிறாங்க. அதுதான் அங்கே ரசனை கொடுக்கக்கூடியது, வாசனை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் என்றுமே மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியதாகவும் மலராகவே இருக்கக்கூடியதுமான இந்த வாசக மலர்கள், இதை கொண்டு ஏத்தின பதிகத்தை பாடுபவர்கள் பெருமானுடைய திருவடியிலேயே இருப்பார்கள் என்ற ஒரு மிக அழகான குறிப்பு. பெருமானுடைய பெரும் கருணை துணை நிற்க 26 பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.